கம்பெனி பண்ண போது ஹவுஸ் இட் பாசிபிள், வாட் இஸ் ஹேப்பனிங், கேம்பா முதல்ல யாரோடது, யாரா அந்த கம்பெனின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி ரிலையன்ஸ். அம்பானி வந்து இதையும் விட்டு வைக்கல. ஸோ எப்படி ஹவு கேம்பா திருப்பி வந்துச்சு, ரிலையன்ஸோட பிளான் என்ன, எப்படி கோக் பெப்சியோடைய இவ்வளோ கால உழைப்பும் இவ்வளோ கால ஒரு கஸ்டமர்ஸையும் எப்படி கேம்பா வந்து அவங்க பக்கம் இழுக்க போறாங்கன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்துட்டு மோர் தேன் என்ன சொல்றது, ஃபோக்கஸ்ட் ஆன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மார்க்கெட்டிங். அதனால ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இல்ல வேற யாராச்சும் வந்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏதாவது தாட்ல இருக்கிறவங்க இதை பாருங்க. நிஜமாவே சம் ஐடியா வந்து உங்களுக்கு உள்ள ஜெனரேட் ஆகலாம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? இந்தியாவில் குறிப்பா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய மதிப்பீடாக சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 38,000 கோடிக்கும் மேல. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு மார்க்கெட்ல தான் கொக்கோ கோலா அண்ட் பெப்சி இவங்க தான் இப்போதைக்கு லீடிங் ஒரு